அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டாயிருப்பதாக. இப்பொழுதும் தேவன் உள்ளத்தில் ஏவுதனால தான் வார்த்தை மீண்டும் உருவாகிறது. அதுக்காக தேவனுக்கு நன்றி. இந்த இடைப்பட்ட காலத்தில் தேவன் எதை செய்தாலும் நமக்கு நன்மைக்கு தான் செய்வார். இந்த இடைப்பட்ட காலத்தில் ஊழியத்தினுடைய காரியத்தில் தேவன் பலம் பெறுவதற்காக அநேக காரியங்களை ஊழியத்தில் நிறைவேற்றினார். அதற்காக தேவனுக்கு நன்றி. இந்த வேளையிலும் நம் தேவன் நமக்காக அனுகிரகமாக நடப்புகிற எல்லா காரியத்துக்கும் நன்றி செலுத்துவோம். சரி, இந்த நாளில் சர்வ வல்லமுள்ள என் தேவனே, சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு அற்புதமான இந்த நாளை எங்களுக்கு கொடுத்துருக்குது, அற்புதமான நாளை காண செய்திருக்குது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வார்த்தைக்குள்ளே போவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியின் இருக்கிற ஏவுதலை உண்டாக்குற இந்த வார்த்தைக்காக நம்ம ஒவ்வொரு இடத்திலும் உள்ளான மனசுக்குள்ளாக நாம் தியானிப்போம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அன்பானவர். ஏன் இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து அன்பானவர்? இதை நாம் எதை வைத்து நாம் சொல்லுகிறோம்? சிலரிடத்தில் உள்ள வார்த்தைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் விண்ணப்பத்தை கேட்டார், அதை நிறைவேற்றினார், அவர் அன்பானவர். மற்றவருடைய காரியம், எனக்காக சிலுவையில் எனக்காக ஜீவனையே விட்டார். இன்னும் அடுத்த காரியமாக பார்த்தீங்கன்னா, அவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு, எனக்கு அதுதான் பெரிய எனக்கு கிஃப்ட்டு. சரி, நாம் ஒவ்வொருவரும் அன்பானவர் இயேசுன்றோம். எந்த காரியத்தை கொண்டு அவர் அன்பானவர்? நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது, அந்த சந்திக்கப்பட்டதுனால தான் அவர் அன்பானவரா? வேறு எந்த காரியத்தில் நாம் அவரை அன்பானவர் என்று எண்ணுகிறோம்? இதை ஒவ்வொருவருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் ஜெபம் பண்ணுற நேரத்தில் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நீங்களே ஆண்டவரிடத்தை கேளுங்க, ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கான பதிலை நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஒருவர் கொடுப்பதினால் அவர் நல்லவர் என்று அல்ல, எவ்விதத்தில் நாம் அவரை நல்லவர் என்கிறோம் என்று மனுஷனோட தேவனை சமன்படுத்தாமல் தேவனிடத்திலிருந்து நீங்கள் இந்த வார்த்தை கேட்டு அமைதியாக இருந்து பாருங்கள். இந்த வார்த்தைக்குள்ள காரியம் தேவன் வெளிப்படுத்துவார். ஏன்னா இந்த வேளையில் தேவன் வெளிப்படுத்தின காரியம். அதனால் இந்த காரியத்தில் தியானிங்க. ஏன்னா ஆண்டவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருடையும் காரியத்தில் அவர் இடைப்படணும்னு அவர் விரும்புகிறாரு. காலங்கள் நெருக்கமான இந்த கடைசி காலத்தில் வந்துட்டோம். அதனால் இந்த காரியத்தில் ஒவ்வொருவரும் இதில் தியானித்து பாருங்கள். அந்த அன்புடைய காரியத்தை கண்டிப்பாக அவர் உணர்த்துவார். ஏனென்றால் கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். சரி, சர்வ வல்லமுள்ள என் ஆவியானவரே, இந்த நாளிலும் அப்பா, எங்கள் இருதயத்தில் ஒரு ஏவுதலை உண்டாக்கி ஒவ்வொருடைய காரியமாக நீரே சகலத்தையும், இருதயத்தையும் உள்ளான இருதயத்தையும் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறீர். இந்த காரியத்தின்படி ஒவ்வொருவருக்குமாக நம்முடைய வார்த்தையின்படி கேட்கிறவன் பெற்றுக்கொள்கின்ற வார்த்தையின்படி தியானிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்குள்ளாகவும் தேவன் அனுகிரகம் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும்
எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவருக்கு தேவனே உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கே மையம் உண்டாவதாக. ஆமேன்.